இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஒரு பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். பயணம் என்றால் இது வெறும் சாலைகளால் ஆன பயணம் அல்ல. இது ஒரு கனவிற்கும் நிஜத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை குறைக்கும் பயணம். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு காட்சியை நினைத்து பாருங்கள். அதிகாலை மணி 5, பனி மூடிய ஒரு கிராமத்து ஒற்றையடி பாதை. மழையினால் அந்த பாதையும் கூட சற்று சேரும் சகதியுமாக இருக்கிறது. அங்கே ஒரு பெண்மணி தனது கை குழந்தையை ஒரு பக்கம் அணைத்தபடி மற்றொரு கையில் ஒரு புத்தக பையுடன் அந்த சேற்றில் முழங்கால் அளவு மூழ்கி நடந்து கொண்டிருக்கிறார். யார் அவர்? அவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. அவர் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து செல்கிறார்? அவர் செல்வது வெறும் ஒரு கட்டிடத்திற்கு அல்ல, ஒரு தலைமுறையின் எதிர்காலத்திற்கு. பாரதியார் சொன்னார், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்று. ஆனால் அதே பாரதியார் சென்றிடுவீர் 8 திசைக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திருங்கு சேர்ப்பீர் என்று சொன்னார். அன்றைய 8 திசைகளில் உள்ள கலை செல்வங்களை நம் கிராமத்து ஏழை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் அந்த பலமே அந்த ஆசிரியர்கள் தான். அன்பார்ந்தவர்களே, நாம் அமர்ந்து பேசும் இந்த அறை, நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறை மின்விசிறியாலும் குளிரூட்டியாலும் இணையத்தாலும் சூழப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் இப்பொழுதும் டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைந்தால் 1 முதல் 4 மாதங்கள் வரை பள்ளிக்கு மின்சாரம் இருக்காது. அத்தகைய நிலையில் இன்றும் பல கிராமங்கள், பல மலைவாழ் மக்கள்கள் இருக்கும் கிராமங்கள் இன்னும் இருக்கின்றது. இது நம்மில் சில பேருக்கு தெரிந்த விஷயமே. ஆனால் அந்த சமயத்தில் அங்குள்ள ஆசிரியர் என்ன செய்வார்? மின்சாரம் இல்லை, அதனால் பாடம் நடத்த மாட்டேன் என்று அவர் வீட்டிற்கு சென்று விடுவதில்லை. அதே சமயத்தில் அந்த ஆசிரியர் தனது மாணவர்களை அழைத்து கொண்டு ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியிலோ அல்லது ஆலமரத்தின் அடியிலோ அமர்கிறார். வெயில் சுட்டரித்தாலும் மழை பெய்தாலும், ஒருவேளை மழை பெய்தால் ஒரு சிறிய அறைக்குள் அந்த 100 மாணவர்களையும் அடைத்து கொண்டு அவர் பாடம் நடத்துகிறார். என்ன ஒரு நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் ஆசிரியர்கள் தனது பெருமங்கை எப்படி ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளுவன் சொன்னார், தொட்டணி தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணி தூறும் அறிவு. ஆனால் அந்த தோண்டும் பணியில் மணலுக்கு பதிலாக வெறும் பாறைகளே இருக்கும்போது அந்த ஆசிரியரின் உழைப்பு எவ்வளவு பெரியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் பல இடங்களில் அரசு தரும் நிதி போதாத போது தனது சொந்த சம்பளத்தில் ஸ்மார்ட் போர்டு வாங்கிய, உதாரணமாக நம்ம அன்னபூர்ணா போன்ற ஆசிரியர்களை நாம் வெறும் அரசு ஊழியராக மட்டும் பார்க்க இயலாதல்லவா? இல்லை, அப்படி பார்க்க தான் முடியுமா? நான் இன்று ஆசிரியர்களின் பெருமைகளை பற்றி, அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு பேச விளைவது கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களை மட்டும். ஒரு ஆசிரியர் கிராமத்திற்கு செல்லும் போது அவர் வெறும் வாத்தியாராக இருக்க மாட்டார். அவர் அந்த கிராமத்தின் ஒரு அங்கமாக இருப்பார்.
இதுவே ஒரு நகரத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு சென்று விட்டால் அவர் யார் என்பதே பலருக்கும் அருகில் உள்ள எவருக்குமே தெரிவதில்லை. ஆனால் ஒரு கிராமத்தில் அப்படி இல்லை. அந்த ஊர் கடைக்காரர் தனது கடையை மூடிவிட்டு அந்த ஆசிரியருக்கு உதவியாக ஓடி வருவார். அந்த ஊரில் இருக்கும் பிரசிடென்ட் அந்த ஆசிரியருக்கு உதவியாக பள்ளிக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்ய வாய்ப்பு உள்ளது. அந்த பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவன் தனது வீட்டில் விளைந்த ஒரு இளநீரையோ ஒரு கொய்யா பழத்தையோ தனது சட்டையில் துடைத்து அந்த ஆசிரியருக்கு கொடுக்கும் பொழுது அதன் மூலம் அந்த ஆசிரியருக்கு கிடைக்கும் திருப்தி அது எந்த சம்பள உயர்விலும் கிடைக்காது என்பதே உண்மை. அங்கேதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசை உயிர் பெறுகிறது. அந்த குழந்தைகள் ஆசிரியர்களை தெய்வமாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் வறுமையிலிருந்து அவர்களை மீட்கப் போகும் ஒரே கரம் அந்த ஆசிரியருடையது தான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுக்கு தெரிந்திருக்காத சூழ்நிலையிலும் அவர்களது பெற்றோருக்கு நன்கு அறிந்திருப்பார்கள். நாம் எல்லும் பார்த்த ஒரு சிறிய காட்சி நம்மில் பலர் பார்த்திருப்போம். பகவான் சார், அந்த பகவான் சார் டிரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது இடமாற்றம் ஆகி செல்லும் பொழுது அந்த குழந்தைகள் அவர்கள் கால்களை கட்டிக்கொண்டு அழுத காட்சி நம்ம எத்தனை பேர் மறந்திருக்க முடியும்? யாராலையும் மறந்திருக்க முடியாது இல்லையா? அது வெறும் சோகம் அல்ல, அது ஒரு நன்றி கடன். எங்களை விட்டு போயிடாதீங்க, நீங்க போனா எங்கள் கனவுகளுக்கு யார் உயிர் கொடுப்பார் என்கிற அந்த குழந்தைகளின் ஏக்கம், அந்த குழந்தைகளின் மௌனமான கேள்வி அது. ஆசிரியர் என்பவர் யார்? அவர் ஒரு சிற்பி போல். ஆனால் அந்த ஆசிரியர் என்னும் சிற்பி செதுக்குவது வெறும் கல்களை அல்ல, அது ஒரு குழந்தையின் கனவை. இதற்குத்தான் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி என்று. ஆனால் ஒரு கிராமத்து மாணவனுக்கு அந்த நூலை படிக்கும் வாய்ப்பே இல்லாத போது அந்த ஆசிரியரே அவனுக்கு அந்த நூலாக மாறுகிறார். நம் அவ்வை பாட்டி சொன்ன ஐயமிட்டு ஒன் என்பதை அந்த ஆசிரியர் தன் அறிவை பகிர்வதன் மூலம் செய்கிறார். கிராமத்து பள்ளிகளில் இன்று நடப்பது வெறும் பாடம் அல்ல, அது ஒரு பண்பாட்டு புரட்சி என்றே சொல்ல வேண்டும். இன்று நமது அரசாங்கங்கள் பல கிராமங்களில் பல வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது, அது மறுப்பதற்கு இல்லை. இருந்தும் இன்றளவும் ஸ்மார்ட் போர்டு இல்லாத இடத்தில் தனது விரல்களால் மண்ணில் எழுதி பழகும் மாணவனுக்கு அந்த விரல்கள் தான் உலகத்தை ஆளும் வலிமையை தருகின்றன. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது நம் அனைவருக்கும் தெரிந்த குறளே. இந்த குறளை மட்டும் மனதில் கொண்டு தனது வாழ்க்கையை தியாகம் செய்யும் அந்த ஆசிரியர்களின் காலடியில் நாம் எத்தனை முறை விழுந்தாலும் தகும். முடிவாக நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நாம் எப்பொழுதெல்லாம் நமது ஆசிரியரை கொண்டாடுகிறோம்? அவர் ஓய்வு பெறும் பொழுதா, இல்லை ஆசிரியர் தினத்தன்றா, அல்லது அவர் விருது வாங்கும் பொழுதா? இல்லை. ஒரு மாணவன் தனது வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு பெரிய அதிகாரியாகவோ இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாகவோ நின்று இன்று நான் இந்த நிலைக்கு வர காரணம் என்று அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தான் என்று சொல்லும் பொழுது அந்த நொடியில் தான் அந்த ஆசிரியர் உயிர் பெறுகிறார். தனது பணிக்கான பெருமையை செவ்வனே செய்து முடித்தோம் என்று பெருமை கொள்கிறார். தோட்டத்து வேலையையும் காஃபி எஸ்டேட் கூலி வேலையையும் விட்டுவிட்டு
துர்கா போன்ற மாணவர்கள் இன்று 10ஆம் வகுப்பு முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் மகாலட்சுமி போன்ற பல ஆசிரியர்களின் பல ஆண்டுகால போராட்டம் இருக்கிறது. மகாலட்சுமி என்ற எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியரின் கதையை தெரிந்தால் அவர்கள் பேரை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இதுபோல பல ஆசிரியர்கள் பல செயல்களை செய்துள்ளார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை. கிராமத்து ஆசிரியர்கள் வெறும் பாடங்களை மட்டும் நடத்துவதில்லை. அவர்கள் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார்கள். அந்த விதைகள் என்றுமே சாவது இல்லை. விதையை விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு ஆசிரியர்களே, உங்கள் பயணம் கடினமாக இருக்கலாம். நீங்கள் சேற்றில் நடக்கலாம். நீங்கள் உங்களது சொந்த பணத்தை செலவு செய்யலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு குழந்தையின் உலகத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை போன்றவர்களால் தான் இன்னும் இந்த உலகம் அழகாக இருக்கிறது. உங்களது அந்த அற்புதமான ஆசிரியர் பணி வளர்க. நன்றி, வணக்கம்.